எலமெண்ட் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலாண்டு நம்ம வாழ்க்கையின் பருவங்கள் அல்லது குடும்ப பருவங்களை பற்றி படிக்கிறோம். வாழ்க்கையின் பருவங்கள் அப்படின்னா நம்மளோட சிறு வயது, நம்மளோட வாலிபம் மற்றும் முதிர் வயதில் நாம் சந்திக்கிற மாற்றங்கள், அதை பற்றி வேதாங்கம் என்ன நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொல்ல இருக்கிறார்கள் போதகர் கெனடி மற்றும் போதகர் சுரேஷ். சோஸ்திரம் பாஸ்டர். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போதகர் கெனடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறும். எங்களை நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகிற அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு வாய்ப்பை தந்து உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்களை முழுவதுமாக நாங்கள் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் படிக்கின்ற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வாரத்தின் பாட தலைப்பு வாழ்க்கையின் தேர்வுகள். இதோட மனப்பாட வசனம் என்ன பாஸ்டர்? மனப்பாட வசனமாக யோசுவா 24வது அதிகாரம் 15வது வாக்கியத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ரொம்ப ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வசனம் பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். இந்த பாடத்தின் முன்னுரை என்ன பாஸ்டர்? இந்த பாடத்தினுடைய தலைப்பு வாழ்க்கையில் நாம் செய்யும் தெரிவுகள் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம தீர்மானங்கள் அப்படின்னு கூட நாம் எடுக்கும் முடிவுகள் அப்படி கூட நம்ம அதுக்கு அர்த்தம் கொள்ளலாம். ஒரு நாளின் துவக்கத்திலிருந்து அந்த நாள் முடிகிற வரைக்கும் நம்ம அநேக தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். சில தெரிவுகள் இயல்பான ஒரு தெரிவுகளாக, ஒரு எளிமையான ஒரு தெரிவுகளாக இருக்கிறது. நம்ம அவ்வப்போது எடுக்கிற ஒரு தீர்மானங்கள். சில தீர்மானங்கள் மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தெரிவுகளை நாம் செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தெரிவுகளை நாம் எப்படி எடுக்க வேண்டும்? அந்த தெரிவுகள் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த தெரிவுகளின் மூலமாக எப்படி நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியும்? அந்த தெரிவுகளின் மூலமாக எப்படி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியும்? எப்படி நல்ல நடவடிக்கைகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். பாடத்துக்குள்ளார போவோம். பாடத்தில் ஒரு முதல் கேள்வி எனக்கு இருக்குது பாஸ்டர். நம்மளுடைய தெரிவுகள், நம்மளுடைய தீர்மானங்கள் நம்மளுடைய குடும்பத்தையும் இல்லை என்னோட தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையையும் எப்படி பாதிக்க முடியும்? ஒரு உதாரணமாக வேதாகமத்திலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆபிரகாம், லோத்து 2 பேர் இருந்தாங்க. இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அந்த வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில் அப்படியே அவர்கள் கடந்து செல்லும் பொழுது ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு பசுமையான ஒரு இடம் அங்கே ஒன்று காணப்பட்டது. ஆபிரகாம் லோத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நான் இடதுபுறம் நீ ஒருவேளை இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்னு சொல்லி விட்டு கொடுக்குறாரு. லோத்து என்ன செய்கிறாரு அப்படி பார்க்கும்பொழுது அப்படியே தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பசுமையான இடத்த அவர் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு அது ரொம்ப இனிமையாக இருக்குது. உடனே லோத்து எதை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பசுமையான இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அந்த பரிதாபம், அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோத்து எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரோ அந்த இடம் ஒரு சரியான ஒரு தேர்வு அல்ல. அது சோதோம் கொமரா என்ற பட்டணம். சோதோம் கொமரா என்கிற ஒரு பட்டணம் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள், சொகுசு வாழ்க்கைகள் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அழித்ததாக நம்ம பார்க்குறோம். அதனால் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த தெரிவு சரிதானா அப்படின்றத நம்ம ரொம்ப யோசித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் எந்த ஒரு தெரிவு எடுத்தாலும் சரி, அதான் ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செவ்வைப்படும். அதனால் உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தெரிவிலும் ஆண்டவரை நீ வைத்து கேட்கணும், இந்த தெரிவு சரிதானா அப்படின்றத நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவித்து நம்ம சூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையை அது ஒரு ஆசீர்வாதமாகவே அமையும். ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னீங்க பாஸ்டர்.
நீங்கள் சொன்ன விளக்கத்துலேருந்து ஒரு கேள்வி பாஸ்டர். பெற்றோர்கள் வந்து இந்த காலத்து பெற்றோர்கள் வந்து அநேக நேரத்தில் ஒரு தேர்வு செய்கிறாங்க, ஒரு தீர்மானம் இல்லை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பையன் வந்து இது செய்யலாமா வேணாமான்னு கேட்கும்போது உன் இஷ்டம்டா, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெற்றோருக்கு இருக்கிற அந்த தீர்மான பொறுப்பு வந்து அந்த சின்ன பையனுக்கு, அந்த வாலிபனுக்கு போயிடுது. இப்போது பெற்றோர்கள் அப்படி பண்ணுறது சரியா பாஸ்டர்? இப்போது பையன் வந்து அம்மா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ வந்து ஒரு விஷயத்தை குறித்து கேட்கும் பொழுது நிச்சயமாக பெற்றோர்கள் வந்து செவி கொடுக்க வேண்டும். அவங்க பையனோட ஆலோசனை பண்ணி, தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அங்கே யாருக்குமே பாதிப்பு வராது. ஒருவேளை பையன்கிட்டே அந்த ஒரு முடிவை கொடுத்து ஒருவேளை அது தவறாக ஆயிடுச்சுன்னா பெற்றோர்கள் வந்து பற்றியா எல்லாம் உன்னால தான் ஆச்சு அப்படின்ற ஒரு நிலைக்கு ஒருவேளை தள்ளப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பமாக யோசித்து வித் ப்ரேயரோட நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது எல்லாமே சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது. அநேக நேரத்தில் வந்து பாஸ்டர் அடம் பிடிக்கிறாங்க, இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இதுதான் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்படி ஒரு காரியத்தை குறித்து அடம் பிடிக்கிறது கரெக்டாக, இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம போகிறது அது வந்து கரெக்டாக பாஸ்டர்? வேதாகமத்தில் வந்து நிறைய உதாரணங்கள் இதுக்கு இருக்குது. நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணமும் புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வந்து சிம்சோன் எனக்கு இந்த பெண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடம் பிடிச்சார். பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அது வந்து தவறு அப்படின்னு, எனக்கு அவங்க தான் வேணும்னாங்க, விட்டுட்டாங்க. ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய கண்களுக்கு பிரியமானவள் அப்படின்றதுனால பிறகு அவனுடைய கண்களையே பறி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வந்து இயேசுவானவர் சொன்ன ஒரு ஓமை, அதில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், மூத்தவன் இளையவன். இளையவன் வந்து ஒரு தெரிவு எடுக்கிறாரு. என்ன தெரிவு எடுக்கிறாரு அப்படின்னா, எனக்கு நீங்கள் சாவர வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது, அதனால் என்னுடைய சொத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே அடம் பிடிக்கிறான். ஸோ அங்கே பழைய ஏற்பாட்லேயும் ஒரு மனிதன் அடம் பிடிக்கிறாரு, புதிய ஏற்பாட்லேயும் ஒரு மனிதன் அடம் பிடிக்கிறார். இப்படி ஒரு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் தகப்பன் எவ்வளவோ சொல்கிறாரு, ஆனால் பையன் கேட்குறது போல் இல்லை. பையன் கேட்டுக்கிட்டு அடம் பிடித்ததுனால அப்படியே சரின்னு ஆஸ்தியை கொடுக்குறாரு. நம்மளுக்கு வேதம் நன்றாக போதிக்கிறது, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அவன் துன்மார்க்கமாய் செலவிட்டான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். சில நேரத்தில் அடம் பிடித்து நம்ம வாங்குகிற ஒரு பொருள் அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு தெரிவு நிச்சயமாக அது ஒரு நன்மையாக முடிவது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னீங்க. பாஸ்டர், அடுத்து ஒரு கேள்வி என்னென்னா, வேதாகமத்தில் வந்து எல்லாமே வந்து முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. கடவுள் வந்து என் வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னு தீர்மானித்து வச்சுருக்கிறாரு. அப்படி இருந்தும் தெரிவு செய்வதற்கு ஒரு சுதந்திரம் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன பாஸ்டர் அர்த்தம்? இந்த கேள்விக்கு என்ன ஒரு பதில் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வையோ அல்லது நம்முடைய அழிவையோ குறித்து அவர் முன்குறிக்கிற ஒரு தேவன் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆண்டவர் வந்து உண்மையிலே நம்ம இப்போ இன்றைக்கு அநேக மனிதர்கள் நினைக்கிறது போல சிலரை ரட்சிப்புக்கு என்றும் சிலரை நித்திய அழிவிற்கு என்றும் அவர் முன்குறித்திருந்தார் என்று சொன்னால், அப்போ நிச்சயமாக அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து மற்ற மனிதர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்களை அழிவிற்காக ஆண்டவர் முன்குறித்திருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அது வந்து ஒரு தவறான ஒரு விளக்கம், ஒரு சரியான விளக்கம் அல்ல. ஆண்டவர் வந்து நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும், அந்த நித்திய ஜீவனுக்கு என்ன ஒரு பரிகாரம் செய்ய வேண்டுமோ அதை சிலுவையிலே கர்த்தர் செய்து முடித்தார். ஆகவே ஆண்டவர் நம்ம எல்லாருமே வந்து அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதை தான் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இந்த இடையில வந்து நம்முடைய பங்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதை ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்தலை. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு தெரிவு செய்கிறதற்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். எதற்காக இந்த தெரிவு செய்கிற சுதந்திரத்தை மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து அவர் மீது அன்பு வைப்பது வந்து எப்படி, அவருக்கு கீழ்ப்படிவது வந்து ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, அன்பின் நிமித்தமாக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 35லிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கின்ற போது அப்போ அங்கே தெரியும், ஒரு நியாயசாஸ்திரி கர்த்தரிடத்தில் வந்து நியாயப்பிரமாணத்தில் எந்த பிரமாணம் மிக முக்கியமானது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இதயத்தோடு நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது இந்த ஆண்டவருடைய பதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னா
அந்த அன்பு வந்து ஒரு பயத்தின் நிமித்தமாகவோ ஒரு கட்டாயத்தின் நிமித்தமாகவோ அந்த அன்பு இருக்கக்கூடாது. அப்போ அன்பாகவே உண்மையிலே நம்முடைய முழு இதயத்தோடு நம்ம நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். அப்போ இதை தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படி தான் ஆண்டவர் வந்து இதை தான் இப்படி தான் எதிர்பார்க்குறாரு. அதாவது ஒரு அன்பு நிமித்தமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால் நம்ம ஒரு மனிதனுடைய அழிவு அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து முன்குறிக்கிறது அல்ல. ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற வேண்டும், அந்த ரட்சிப்புக்கு அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த ரட்சிப்பை அவன் பெற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய முன்குறித்தலாக இருக்கிறது. இடையில நாம் செய்கின்ற தெரிவுகள் நிமித்தமாக நாம் அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கும் அல்லது அதை இழப்பதற்கும் நாம் செய்கின்ற தெரிவுகள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த தெரிவுகளை செய்வதற்கான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அப்போது பாஸ்டர், நான் என்ன தெரிவு எடுக்க போகிறேன், என்ன தீர்மானம் எடுக்க போகிறேன்றது கடவுளுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை கடவுள் வந்து இந்த தேர்வு தான் இவன் எடுப்பான், இதை எடுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவாரா? கடவுள் வந்து நீங்கள் வந்து நல்ல தெரிவை எடுக்கணும் அப்படின்றது கடவுளுடைய சித்தம். ஆனால் நீங்கள் வந்து இந்த தெரிவை தான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய கரத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் வேதம் கொடுக்குற ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எந்த தெரிவை எடுத்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பது ஒரு வேதத்தின் ஒரு நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் எந்த தெரிவு மோசமான தெரிவு எடுத்தால் கூட ஆண்டவர் உங்களை வந்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், அவரிடத்தில் நம்ம மீண்டுமாக திரும்பி வருகிற பட்சத்தில். அப்போ நம்ம வந்து நிச்சயமாக இந்த தெரிவை தான் எடுப்போம் அப்படின்னு ஆண்டவர் தெரியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வந்து அந்த சுதந்திரத்தை கொடுத்து எந்த ஒரு பயனும் இல்லைல்ல. பாஸ்டர், கரெக்டான நேர்த்தியான தெரிவுகள் எப்படி எடுக்கலாம்? நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இப்போது நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சையை போல் தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால் இது போல் தான் இன்றைக்கி வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது. இதில் நீங்களும் நானும் சரியான ஒரு சூஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வேதம் தரக்கூடிய ஒரு ஆலோசனை, நீங்கள் ஒரு இதுதான் என்னுடைய சூஸ் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜெபத்தில் வைக்கலாம். ஜெபத்தில் வச்சு அந்த தெரிவுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரே, நான் வந்து இந்த ஒரு தெரிவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இது சரியான தெரிவு தானா அப்படின்றத எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதற்கேற்ற ஒரு நல்ல பதிலை தருவார். இரண்டாவது, நல்ல வேதத்தில் ஒரு முதிர்ந்த சில நபர்கள் இருப்பாங்க, அவர்களை உங்களுடைய ஆலோசனைக்காரர்களாக நீங்கள் வைத்து அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொல்லலாம், இது மாதிரி நான் இப்படி ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதில் நான் இதை சூஸ் பண்ணுறேன், இது சரிதானா, அல்லது ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், இது வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் முதிர்ந்த சில நபர்கள்ட்ட ஆலோசனை கேட்கும் பொழுதும் அந்த காரியங்கள் வந்து நிலைவரப்படும். ப்ரேயர் அண்டு சில கவுன்சில்ஸ் ஆஃப் சில வைஸ்மென் அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னீங்க பாஸ்டர். நீங்கள் சொன்ன விளக்கத்துலேருந்து ஒரு கேள்வி பாஸ்டர், அதாவது ஜெபம் பண்ணணும், கடவுளோட பதிலை நம்ம கேட்கணும், அப்போ தான் கரெக்டாக இல்லையா நமக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி பாஸ்டர், எந்த வழியில் கடவுள் என்கிட்ட பேசுவார்? நான் தனிமையாக இருக்கும்போது பேசுவாரா, இல்லை எங்கன்னா பீச்சுக்கு மலை மேலே எங்கன்னா போய் உக்காஞ்சா பேசுவாரா? எப்படி பாஸ்டர் கடவுள் பேசுவார்? ஆண்டவர் வந்து மனுக்குலத்தை வந்து எப்படி தொடர்பு கொள்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அநேக வழிமுறைகளை ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் எப்போ வாசிக்கிறீங்களோ இந்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். இது வந்து ஒரு வழி. இரண்டாவது ஒரு வழி, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய மனதில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களோட பேசுவார். அது ஒரு வழி. அதுபோல் உங்களுடைய சபை போதகர் ஒருவேளை அவர் பிரசங்கத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுவார். மனித உறவுகளில் ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை தாய் தகப்பன் இப்படிப்பட்ட உறவு முறைகளில் ஆண்டவர் பேசுவார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசினதாக நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் ஆண்டவர் பேசுவார். சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுவார். இதெல்லாம் ஆண்டவர் மனுக்குலத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் ஏதாவது ஒரு வழிமுறைகளில் ஆண்டவர் நிச்சயமாக கண்டிப்பாக அவர்கிட்ட நீங்கள் கேட்கும்பொழுது ஆண்டவர் அதுக்கு வேண்டிய ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அடுத்தபடியாக ஒரு கேள்வி என்னென்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம முக்கியமான தேர்வுகள் எடுக்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட தேர்வு என்னென்னா நம்மளோட நண்பர்களை நான் எப்படி தேர்வு செய்யணும்? இவங்க வந்து ஒருத்தவங்க என்கிட்ட பேசினாலே என் நண்பர் ஆகிடுவாங்களா, இல்லை சில காரியங்கள் இருந்தால் தான் அவங்க என் நண்பர்கள் ஆக முடியும்? நாம் நண்பர்களை தெரிவு செய்வது என்பதை நம்ம வந்து யோசித்து பார்க்கின்ற பொழுது அந்த நண்பர்களை தெரிவு செய்வது என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிறது.
ஏன்னா அநேகர் வந்து அநேகருடைய வாழ்க்கை நண்பர்கள் மூலமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கை நண்பர்களின் மூலமாக சீரழியப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக. பொதுவாக இயல்பாக நாம் யோசிக்கின்ற பொழுது நண்பர்களை நாமவே நாம் தேர்ந்தெடுப்பதில்லை. எனக்கு இப்போ இன்றைக்கி போய் நான் ஒரு நண்பனை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போய் ஒரு நண்பனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடியவர்களிடத்தில் நாம் அதிகமாக நேரம் செலவழிப்போர் யார் இடத்துலையோ அவர்களிடத்துல வந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒரு நண்பர்களாக மாறிக்கொள்கிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே தொடர்ச்சியாக ஒரு நண்பரை நம்ம சந்திக்கிறோம். நம்முடைய வேலையிலோ அல்லது நாம் செல்கின்ற இடத்திலோ ஒரு கடையிலோ ஒரு நண்பர்களை சந்திக்கிற போது அவர்கள் நம்ம நண்பர்களாக மாறுகிறார்கள். இந்த நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நண்பர்களாக தெரிவு செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. நல்ல நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நண்பராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நண்பராக இருந்தால்தான் நம்ம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம வேதத்தில் படிக்கின்ற பொழுது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் மோசேயை பற்றி நம்ம படிக்கின்ற பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில் முகமுகமாய் ஒரு சிநேகிதன் பேசுவதை போல பேசினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ சிநேகிதனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நாமும் அவரிடத்தில் ஒரு சிநேகிதனாக இருப்பதற்கு நாம் முயற்சியை எடுக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற பொழுது நம் தேவனோடு ஒரு சிநேகிதனாக ஆகப்படுகிற ஒரு உறவுக்குள்ளே நம்ம வருகிறோம். அப்படி இருக்கிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அநேக நேரங்களிலே நம்ம சிநேகிதர்கள் வந்து நல்ல சிநேகிதர்களை தேர்வு எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிற பொழுது நம்முடைய சிநேகிதர்கள் வந்து எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாகவும் இருக்கலாம். நம்ம பழக்கத்து நிமித்தமாக தான் சிநேகிதர்கள் ஆகிறார்கள். நம்ம குணத்தை அடிப்படையாக வைத்து நம்ம அவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை. அப்படி தெரிவு செய்கின்ற பொழுது நம்முடைய நண்பர்களுடைய குணத்திலே ஏதாவது ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அல்லது ஏதாவது தவறுகள் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அதை நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் திருந்த மனதில்லாத போது நாம் அப்படிப்பட்ட நண்பர்களாக தேர்வு செய்ய கூடாது. உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 27 நாம் வாசிக்கின்ற பொழுது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று நம்ம வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம செய்கிற தவறை வந்து நம்ம நண்பர் சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம அவரிடத்துல பேச மாட்டோம். அவரிடத்துல நம்ம வந்து கொஞ்சம் அவரை விளக்குவோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. யார் நம்முடைய தவறை சரி செய்கிறார்களோ அது அவர்கள் உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள். நம்முடைய நட்புக்காக அநேகர் வந்து நாம் செய்கிற தவறை கூட மறைத்து நம்மை புகழ்ந்து பேசுவார்கள். அதாவது சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு நட்பு நம்மையும் தேவனுக்கும் உள்ள உறவை பிரிக்கிறதோ அந்த நட்பை நாம் தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு நட்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவினை பலப்படுத்துகிறதோ அல்லது வளர்க்கிறதோ அந்த நட்பை மிக மிக ஒரு முக்கியமான நட்பாக நம்ம தெரிவு செய்ய வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். தேவனோட சிநேகிதனாக இருக்கணும், தேவன் நமக்கு சிநேகிதனாக இருக்கணும் முதலாவது அப்படின்னு சொன்னீங்க. எப்படி பாஸ்டர் அப்படி இருக்க முடியும்? அது நல்ல ஒரு கேள்வி. யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலக சிநேகம், உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் கர்த்தருக்கு பகைஞனாய் இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம உலகத்தை வெறுத்தா தான் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும், சிநேகிதனாக மாற முடியும். ஏன் அப்படின்னா உலகத்தை வந்து வெறுக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்குற நபரெல்லாம் வெறுக்கணும் அல்லது ஒரு மனிதன் ஒரு தீய பழக்கத்தில் வந்து இருக்கிறார் அப்படின்னா அவரை வெறுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து அந்த பழக்கத்தை அந்த பாவத்தை நம்ம வந்து வெறுக்க வேண்டும். இன்றைக்கி உலகம் வந்து தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற நபர்களும் உண்டு. ஆகவே அந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, அந்த உலகமானது, இந்த உலக மாய்மாலமான வாழ்க்கை நம்மையும் தேவனையும் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை என்ன செய்யணும்னா பிரிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிரிக்கின்ற உலகம் வந்து உங்களுக்கு பகையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து தேவனுக்கு சிநேகிதராக இருக்க முடியும். ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். அடுத்தபடியாக பாஸ்டர், பரலோகத்தில் வந்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய துணைவியார், நம்மளுடைய வாழ்க்கை துணை கடவுள் தீர்மானிச்சிடறாரா இல்லை நான் தேர்ந்தெடுக்கிறதா? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அதில் இது வேறு மாதிரி நீங்கள் கேட்கணுன்னா ஒரு வாழ்க்கை துணையை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா இல்லை ஆண்டவர் நமக்காக தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்ட்டு திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்கள் எழுதக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன்
ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பானானால் அவன் போய் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவனுக்காக ஆண்டவர் ஒரு வாழ்க்கை துணையை வந்து கொண்டு வருவாராம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அதுதான் வாசிக்கிறோம். ஈசாக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் மாலை நேரத்தில் தியானமாக இருந்தார். ஆனால் ஈசாக்குக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு ரெபேக்காளை ஆண்டவர் கொண்டு வந்தார். உண்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார்னா, ஒரு வாழ்க்கை துணையை வந்து கொண்டு வருவார். எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, அவர் ஒரு நாள் சாலை ஓரத்தில் போய்கிட்டு இருந்தார். போய்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சாலை ஓரத்தில் ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருந்தா. என் நண்பருக்கு வந்து அப்போ கல்யாணம் ஆகலை. சாலையோரத்தில் ஒரு வயசு பொண்ணு அழுதுகிட்டு இருந்த உடனே இந்த நண்பர் அந்த பொண்ணை பார்த்த உடனே என்னன்னு தெரியல, திடீர்னு போய்ட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு, ஏன் அழுகுறீங்க என்னன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை சொன்ன உடனே இவர் ரொம்ப மனது இறங்கி அன்றைக்கே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முதல் நாளே அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டார். எல்லாருக்குமே ஒரே பெரிய ஆச்சரியம். அந்த பொண்ணு யார் என்ன அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. இந்த பையனை குறித்த ஒரு விளக்கங்கள் அந்த பொண்ணுக்கும் தெரியாது. ஒரே ஒரு ரீசன், அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தா, இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் நாட்கள் போன உடனே நான் என்னுடைய நண்பர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பித்தேன். சில நண்பர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அப்போ சொன்னாங்க, அந்த நண்பர் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது சில நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு தெரிவுக்கு வந்து நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் பரலோகத்தையும் பாதிக்கும், இம்மையையும் பாதிக்கும் நம்ம எடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை. அதனால் இதை வந்து ரொம்ப ஞானமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து தெரிவு எடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். பாஸ்டர் சொன்னாங்க, கடவுளே வந்து தேர்வு செய்வார் நம்மளோட வாழ்க்கை துணையை, நம்ம அவருக்கு உண்மையாக இருந்தோம்னா. இதை பற்றி நீங்கள் என்ன பாஸ்டர் நினைக்கிறீங்க? ஆண்டவர் வந்து சில நேரங்களில் அவருடைய சித்தத்தை தம்முடைய விருப்பமான மக்களுக்கு, தமக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தி ஒரு வாழ்க்கை துணையை காண்பித்தால் கூட அந்த அவருடைய சித்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை தெரிவு செய்வதற்குரிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பங்கு வந்து தெரிவு செய்கிற ஒரு பங்காக இருக்கிறது. அந்த தெரிவு செய்வதற்கான ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்றது நம்ம முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டும். ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு வாழ்க்கை துணையை நாம் தெரிவு செய்வதற்கான ஒரு அடிப்படையான விஷயம், ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்க போகும்போது அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள், அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய ஆஸ்தி என்ன, இதையெல்லாம் விட இந்த நபரை, இந்த மகனை அல்லது இந்த மகளை நான் திருமணம் செய்தால் இப்பொழுது இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு படி அதிகமாக வளருமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கருத்தாக இருக்கணும் நம்ம வந்து தெரிவு செய்யும்போது ஒரு வாழ்க்கை துணையை அப்படின்னு எலன் ஒயிட் அம்மையார் சபைகளுக்கு ஆலோசனை என்ற புத்தகத்தில் எழுதுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாலிபனோ ஒரு வாலிப சகோதரியோ திருமணத்திற்கு முன்பதாக நன்றாக பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆலயத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஜெபத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ சில பேர் வந்து அவர்களுக்கு இந்த வாழ்க்கை துணையை அவர்கள் தெரிவு செய்து திருமணம் முடிந்த பிற்பாடு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் சற்று குறைவாக காணப்படும் சிலருடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் அதிகமாக அவர்கள் தேவனோடு நெருங்கி இருப்பார்கள். அப்போ அவர்கள் வந்து இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுது பலவீனமாக இருந்தால் அது பலமுள்ளதாக இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை துணையாக இவர் இருப்பாரா, அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுது நன்றாக சீராக இருக்கிறது, பலமுள்ளதாக இருக்கிறது, இவரை நான் திருமணம் செய்தால் இன்னும் அதிகமாக நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியுமா என்கிற ஒரு அடிப்படை கருத்து தான் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை துணையை தெரிவு செய்யும் போது இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். பாஸ்டர் சொன்ன விளக்கத்துலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி. அநேக நேரங்களில் நம்மளுடைய சத்தியத்தில் வந்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒன்று கணவன், அதாவது பையன் கிடைக்க மாட்டாங்க, இல்லை பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. இப்போ வேறு சத்தியத்தில் இருந்தோ இல்லை வேறு மதத்தில் இருந்தோ அவங்க வந்து கல்யாணம் செய்கிறாங்க, திருமணம் செய்கிறாங்க. அது வந்து சரியான பார்வை தானே வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும்? வேதம் தரக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நாளும் நீங்கள் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு வேதாகமத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவிசுவாசிகளோடு நம்ம பிணைக்கப்படக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படி தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மகனை ஒரு மகள் தேர்ந்தெடுப்பதும் சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மகளை ஒரு மகன் தேர்ந்தெடுப்பதும் சால சிறந்தது. வேதம் தரக்கூடிய ஒரு ஆலோசனையும் அதுதான். அதனால் சத்தியத்தில் இருக்கிறாங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்து இதை ஒரு நேர்த்தியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் சத்தியத்திற்கு விரோதமாக அல்லது சத்தியத்தை தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் நான் சத்தியத்தில் கொண்டு வருவேன். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆமாம், நான் கல்யாணத்துக்கு பிற்பாடு அவங்கள நான் கொண்டு வந்துடுவேன். சாலமோன் அப்படி தான் நினச்சார். என்ன நினச்சாருன்னா, இவங்களெல்லாம் பெண்கள்லாம் அப்படியே பார்த்தாரு. கடைசியில் பார்த்தா சாலமோன் ஞானியை அவங்க இழுத்துட்டாங்க. அதனால் நம்ம அப்படிலாம் நம்ம ஒரு ஒரு போட்டிக்கெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சத்தியத்தில் இருக்கிறாங்களா, ஆண்டவர் இதுக்காக என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு கேள்வியும் இருக்குது பாஸ்டர். அநேக நேரத்தில் நம்ம பெற்றோர்கள் நம்ம திருமணத்தை நோக்கி நம்மளை வழிநடத்துகிறாங்க. அநேக நேரம் அவங்க இது வேணுமா, இவங்களை கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறாங்க. நம்ம ஒரு தேர்வு செய்கிறோம். இப்போது அது கடவுளோட சித்தத்தினால தான் நடக்குதுன்றதை நம்ம நம்புகிறோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சூழ்நிலையில் பிரச்சனை வருது. ஒன்று கணவன் பிரச்சனை பண்ணுவார், இல்லை மனைவி பிரச்சனை பண்ணுவார். அதை நான் வாழ்க்கையின் சோதனை அப்படின்னு நான் எடுத்துக்கணுமா, இல்லை என் சந்தோஷத்தையும் என் குடும்ப சந்தோஷத்தையும் இது கெடுக்குது, அதனால் இது வேணாம் அப்படின்னு நான் விட்டு விலகணுமா? அதாவது நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை ரொம்பலாம் கிடையாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கம் போல் இது. நீங்கள் எது செய்தாலும் உங்களை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எது செய்தாலும் அது தவறாக போயிடும். அதே போல் திருமணத்துக்கு பிற்பாடு நிறைய ஏன்னா உறவுகள் இன்னும் அதிகமாகுது. அது வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கம் தான் உறவு இருந்திருக்கும். இப்போ நீங்கள் திருமணத்துக்கு பிற்பாடு உன்னுடைய மனைவினுடைய சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு உறவாகிறாங்க. இப்போது கணவன் மனைவி மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம், பெற்றோர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம், மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்றத நீங்கள் தீர ஆலோசனை பண்ணி அந்த பிரச்சனை எதனால் வந்ததுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிவர்த்தி செய்யணும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு வேண்டிய ஒரு சுமூக தீர்வு ஏற்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது அது என்ன பிரச்சனை அப்படின்றது கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா யோசித்து பார்க்கணும். ஒருவேளை அது விட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்பொழுது கணவன் விட்டு கொடுக்கலாம் அல்லது மனைவி விட்டு கொடுக்கலாம். இது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம். இப்படி நாளுக்கு நாள் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் விட்டு கொடுக்காம ஒருவேளை கணவன் நான் கணவன் ஆண் ஆதிக்கம் அப்படின்னு ஒருவேளை அவன் நிர்ணயித்தாலோ அல்லது பெண் நான் கணவனை விட நான் அதிகமாக படிச்சிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் அந்த உறவுகளில் வந்ததுன்னா அந்த உறவுகள் நாளடைவில் அந்த விவாக முறிவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, விவாகரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பிரச்சனைகள் வரதான் செய்யும். குடும்பத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்றது தீர ஆலோசனை பண்ணி ஜபத்தோடு அது செய்யும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை அடைய வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ரொம்ப சந்தோஷமா சார். ரொம்ப அழகான ஒரு அறிவுரை மாதிரி இருந்துச்சு உங்களோட விளக்கம். அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி பாஸ்டர். நான் சத்தியத்துக்குள்ளே இருக்கணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அப்படின்னா போதகருக்கு படிக்கிறதோ இல்லை சத்தியத்துக்குள்ளே ஒரு ஆசிரியராக இருக்கிறதோ தான். ஆனால் அதை தாண்டி வேறு எனக்கு கனவுகள் இருக்குது, இதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நான் அதை செய்யலாமா? அது என்னோடய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? அதாவது ஆண்டவர் இந்தந்த பணியை தான் ஒரு நபர் செய்யணும், இந்த பணியை செய்யக்கூடாது, இந்த பணியை செய்தால் தான் நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருக்க முடியும், ஆண்டவரோட நம்ம ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேத பக்தர்கள் எல்லாம், தேவனை விசுவாசித்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு பணி இருந்தது. சிலரை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை ஆசாரியர்களாகவும், சிலரை நியாயாதிபதிகளாகவும், சிலரை தலைவர்களாகவும் கர்த்தர் கொடுத்த அழைப்பு இருக்கிறது. இவர்கள் அல்லாமல்
அநேகர் அவர்களுக்கென்று ஒரு சொந்த பணியை வைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த பணி இருந்தாலும் கூட அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது பிரதானமானது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனும் அவருடைய கட்டளைகளும் அவருடைய போதனைகளும் தான் மிக முக்கியமாக இருந்தது. அதை அவர்கள் மையமாக வைத்து அதற்கு பிற்பாடு தான் மற்ற எல்லா காரியங்களையும் யோசித்தார்கள். இப்போ நடைமுறையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு வேலைக்கு போகிற பொழுது அந்த வேலை நிமித்தமாக எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சற்று குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அது ஒரு தவறான ஒரு கருத்து. ஒருவேளை நம்ம அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், நமக்கு வேலை மிக முக்கியமாக ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவரை உண்மையிலே விசுவாசிக்கின்ற பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ ஆண்டவரை உண்மையிலே விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் இன்னொரு வேலையை நமக்கு கொடுக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நம்மத்தில் இருக்க வேண்டும். அப்படியே அந்த வேலை இல்லாமல் போனாலும் நான் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை குறைத்து கொள்ள மாட்டேன் என்று எப்படி அந்த அக்கினி தலைகளுக்குள்ளாக போடப்படுவதற்கு முன்பதாக அந்த அனனியா, அசரியா, மீஷாவல் என்கிற அந்த எபிரேய வாலிப பிள்ளைகள் சொன்னார்களோ அதே போல ஒரு விசுவாசத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னீங்க பாஸ்டர். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் பாஸ்டர். பாஸ்டர் ரொம்ப அழகாக நம்மளோட வேலையை பற்றிலாம் அப்படி சொன்னார். கிறிஸ்துவ பிள்ளைகள் வேலையில் சந்திக்கிற ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி கம்பெனியோட காசை, அலுவலகத்தில் இருக்கிற காசை நீ இதை பில்லு போட்டு திருடி எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை திருடி எடுத்தால் தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும், அப்போ தான் என் அதிகாரி எனக்கு வேலை தருவார், இல்லைன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னோடய தேர்வு என்னவாக இருக்கணும்? என்னோடய அதிகாரியோட ஒத்து போய் நான் திருடணுமா, இல்லைன்னா திருடாமல் இருக்கணுமா? ரோமர் 13வது அதிகாரத்தில் பவுல் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்றது பவுலினுடைய ஆலோசனை. அதுக்காக அதிகாரி ஒரு தவறு பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது அதற்கு நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னா வேதம் அதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அதிகாரிகள்லாம் மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அவர் நம்மளுடைய ஆண்டவர், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய அதிகாரி ஒருவேளை கள்ள பில் எழுதுறாரு, தவறு செய்கிறாரு அப்படின்னும் பொழுது அதை நீ உடன்படணும் அப்படின்னும் பொழுது ஒரு நாளும் அதுக்கு நீங்கள் இசையக்கூடாது. இந்த வேலை இல்லைன்னா 1000 வேலையை கொடுக்க ஆண்டவரால் முடியும். அதனால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீசனுக்கு முன்பாக இல்லை, ராஜாக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். அதனால் உண்மையை எப்பொழுதும் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வேதம் அதுதான் போதிக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பாஸ்டர். குடும்பத்துக்காக நான் தியாகம் செய்கிறது, என் சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறது கரெக்டா? அதாவது உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் நினைப்பீங்க. அப்படி அதனால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. எப்படி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் என் பையன் வருத்தப்படட்டும் அப்படின்னு அம்மா அப்பா ஒரு நாளும் அப்படி சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒருவேளை தியாகத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு வேளை சொல்லலாம், நான் அப்ராடில் போய் வேலை செய்து என் குடும்பம் கஷ்டப்படுது, நான் அங்கே போய் கஷ்டப்பட்டு நான் குடும்பத்தை காப்பாற்றணுன்னா அது வேறு. மற்ற சமயத்தில் உங்களுடைய கேள்வி எதன் அடிப்படையில் அப்படின்றத வைத்து தான் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னீங்க பாஸ்டர், ரொம்ப நன்றி. கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் மிக நேர்த்தியாக, ரொம்ப பொறுமையோடு, ரொம்ப அழகான தெளிவான பதிலை சொன்ன போதவருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, வாழ்க்கையில் கரெக்டான தெரிவுகளை எடுப்பதற்கு இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகரமாக, பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக அமைஞ்சிருக்கும்ன்றது விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட கேள்விகள் அநேக இருக்கின்றது, படிக்க வேண்டிய பாடங்கள் அநேக இருக்கின்றது. எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.